வணக்கம் குட்டீஸ்களே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த லெசன் நல்லா புரிஞ்சிக்கணும்னா நீங்க முந்தைய லெசன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கணும். ஒவ்வொரு லெசனும் முந்தைய லெசனோட தொடர்ச்சி தான். நீங்க ஏதாவது லெசன் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா முதல்ல அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. முந்தைய வீடியோக்களின் லிங்குகள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கீழே போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸி புரியும். இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி குட்டீஸ்களே, இப்போ நாம லெசன் ஆரம்பிக்கலாம். வணக்கம் குட்டீஸ்களே, இன்னைக்கு நாம 4 வார்த்தைகள் கத்துக்க போறோம். ஹ, ஹிஸ், ஹிம், ஹேட். இது ரொம்ப ஈஸி லெசன். ஹ நா 2 அர்த்தம் இருக்கு. ஹ நா அவளை, ஹ நா அவளுடைய. எக்ஸாம்பிள்ஸ்: I saw her yesterday. நான் நேற்று அவளை பார்த்தேன். This is her bag. இது அவளுடைய பை. His நா அவனுடைய. Examples: This is his book. இது அவனுடைய புத்தகம். I went to his school. நான் அவன் பள்ளிக்கு சென்றேன். Him நா அவனை. Examples: I called him yesterday. நான் நேற்று அவனை அழைத்தேன். I met him in the park. நான் அவனை பூங்காவில் சந்தித்தேன். Had நா 2 அர்த்தம் இருக்கு. Had நா இருந்தது. Had நா சாப்பிட்டேன். Had இருந்தது. Examples: I had a pen yesterday. நான் நேற்று ஒரு பேனா வைத்திருந்தேன். He had a bike last year. அவனிடம் கடந்த ஆண்டு ஒரு பைக் இருந்தது. Had சாப்பிட்டேன். Examples: I had rice yesterday. நான் நேற்று சாதம் சாப்பிட்டேன். I had milk today. நான் இன்று பால் குடித்தேன். ஒரு சென்டென்ஸ் ல 2 ஹ வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆக்ஷன் வேர்ட் வந்தா ஹ நா அவளை, அப்ஜெக்ட் வேர்ட் வந்தா ஹ நா அவளுடைய. அவ்வளோதான் ஈஸி. ஆக்ஷன் நா என்ன, ஆப்ஜெக்ட் நா என்ன. ஆக்ஷன் நா செயல். நாம என்ன பண்ணுறோம் அதுதான் ஆக்ஷன். சா பார்த்தேன், கால்ட் அழைத்தேன், மெட் சந்தித்தேன், ஹட் சாப்பிட்டேன். இவை எல்லாம் ஆக்ஷன். ஆப்ஜெக்ட் நா யாரை அல்லது எதை. நாம் என்ன பண்ணுறோம் அது யார் மேல நடக்குது. I saw her. நான் அவளை பார்த்தேன். இங்க saw நா ஆக்ஷன். ஹ நா யாரை, அதனால் ஹ அவளை. This is her bag. இது அவளுடைய பை. இங்க பேக் ஒரு பொருள், அதனால் ஹ அவளுடைய. ஈஸி ரூல். ஆக்ஷன் வந்தா அவளை, ஆப்ஜெக்ட் வந்தா அவளுடைய. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: He called her at his home. அவன் அவளை அவனுடைய வீட்டில் அழைத்தான். I met him with his friend. நான் அவனை அவனுடைய நண்பருடன் சந்தித்தேன். He saw her with his sister. அவன் அவளை அவனுடைய சகோதரியுடன் பார்த்தான். I called him at his school. நான் அவனை அவனுடைய பள்ளியில் அழைத்தேன். He met her in his office. அவன் அவளை அவனுடைய அலுவலகத்தில் சந்தித்தான். இப்போ நாம பிராக்டிஸ் பண்ண ஒரு ஹோம்வொர்க் பாப்போம். Fill in the blanks. Correct the mistake. Make sentence. Him யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. Her யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. His யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. Had யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. இப்போ ஹோம்வொர்க் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Fill in the blanks answers. I saw him yesterday. This is her book. I called him in the evening. He had food yesterday. This is his school. Correct the mistake answers. I had food yesterday. This is her pen. I called him. He had food yesterday. Example sentences answers: Him, I met him yesterday. Her, I saw her in the school. His, this is his bag. Had, I had lunch today. நன்றி குட்டீஸ்களே, great job practice பண்ணுங்க.